கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, இடப்படுத்துவீராக. ஆவிய ஆத்துமா சரீரத்திலும் ஊர்வலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அந்த உலகத்திலே நாங்கள் நீர்கள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ எங்களின் தைரியத்தை பலத்தையும் சுருத்தையும் கர்த்தர் தந்து பலப்படுத்தும்படியாக சொல்லுங்கள். ஆவியானவர் கிரியை செய்வீராக. தகப்பனை ஆண்டவரே வியாதித்தை செய்தி கொடுக்கிற ஒரு தாசனை வல்லமையால் நடந்து பலப்படுத்துங்க. பலத்திலிருந்து தாசை அனுப்புங்க. ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதை உட்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து வாழக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவர் வர இருக்கிற ஜனங்கள் சீக்கிரத்தில் அழைத்து கொண்டு வாருங்க. தடையெல்லாம் நீக்கி போடுங்க. எல்லா தீமைக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. தொடர்ந்து நேரவாட வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற அநேகம் பேர்களுக்கு ஆண்டவர் பிரோஜனமாக இருக்க ஆசீர்வதித்து தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட வகுப்பு என்ற தலைப்பிலே தொடர்ந்து யோவான் சுவிசேஷத்தை நம்ம படித்து வருகிறோம். இந்த நாளிலே யோவான் 9ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த 9ஆம் அதிகாரத்திலே 41ஆம் வசனத்தில் வரைக்கும் இருக்குது. அந்த 41ஆம் வசனம் வரைக்கும் ஒரே சம்பவத்தை தான் இங்கே பார்க்கிறோம். அதாவது சிலோவான் குளத்திலே குருடன் பார்வடைந்த விதம், இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களிலே பூசி அற்புதமாய் அவனுக்கு சுகமாக்கின ஒரு அதிசயம், அதை பழைய ஏற்பாட்டுக்காரர்கள், யூதர்கள், பரிசேய சதுசேயர்கள் தொடர்ந்து சந்தேக பெருவழியில் இது எப்படி ஆனது சொல்லி அந்த கண் திறக்கப்பட்டவனை தொடர்ந்து இம்சை பண்ணி கேள்வி கேட்டு துன்பப்படுத்தி வயது தள்ளிவிட்டு இப்படி பலதரப்பட்ட வேதனைகள் செய்த விதத்தையும் கடைசியில் இயேசு கிறிஸ்து தான் சுகமாக்கினார் என்று அவனுக்கே தெரியாமல் இருந்தும் கடைசியில் தெரிந்து கொண்டு விசுவாசித்த விதமும், அதை எதிர்த்த யூதர்களை கண் திறந்தவர்களை குருடர்கள்னு சொல்லி குருடர்கள் கண் திறக்கப்பட்ட விதத்தை ஆசீர்வாதமாக ஆவிக்குரிய மேன்மையாக சொல்லி முடிக்கிற ஒரு சம்பவத்தை இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்கிறோம். 2 விதமான சீசர்கள் இதில் பிரிக்கப்பட்டதையும் இருப்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த 9ஆம் அதிகாரத்திலே அருமையாக நம்ம அதை பார்க்க போகிறோம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாக இருக்கிற ஒரு மனுஷனை கண்டார். பிறவியிலேயே அவன் குருடனாக இருக்கான். அப்போ சீசர்கள் கேட்குறாங்க இயேசுக்கிட்ட, ரப்பி என்ன போதகரேன்னு அர்த்தம். இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு அதுக்கு பதில் சொல்கிறாரு, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாரும் அப்படி அல்ல. இவனுக்கு இயேசு சொன்னது இவனுக்கு தான் சொன்னார் தவிர எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஜப்பானில் குண்டு போட்டதுனால
எத்தனையோ வருஷ காலமாய் கூன் குருடு நொண்டி இப்படித்தான் பிள்ளைகள் பிறந்தாங்க. அப்போ அது அவன் செஞ்ச பாவம் அல்ல, அவன் பெற்றோர்கள் செஞ்ச பாவம் அல்ல, வெளிநாட்டுக்காரன் செய்த சதி, அந்த அர்த்தம் தானே. அதுபோல் முன்னோர்கள் செய்த பாவங்களில் பாவம் செய்யாத குழந்தைகள் பாதிக்கப்படுவது உண்டு. ஆதாம் செய்த மீறுதலுக்கு ஒப்பான பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டதாக நம்ம ரோமர் 5:14 படிக்கிறோம். அது நமக்கு தெரியும் தானே. நம்ம எல்லாம் ஆதாமை போல கீழ்ப்படியாமல் போகலை. ஆண்டவர் சொன்னால் கேட்போம், நேரடியாக சொன்னால் இன்னும் அதை விட கேட்போம். ஆனால் அவன் நேரடியாக சொல்லப்பட்டு மீறி மனைவி பேச்சை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை மீறுறதுனால அவன் சந்ததி முழுவதும் குற்றவாளியாக்கப்பட்டாங்க. அவன் சந்ததிகள் அந்த மாதிரி இல்லாவிட்டாலும் முன்னோர்கள் செய்த பாவத்தினால அவங்க சாபமானாங்க, பாவமானாங்க, மரணமானாங்க, வியாதியானாங்க. அது உண்மை தானே. இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லைன்னா பெற்றோர்கள் செய்த பாவத்தினால பிள்ளைகள் பாதிக்கப்படுவது உண்டு. பெற்றோர்கள் பணக்காரங்கன்னா பிள்ளைகள் பணக்காரர்கள், பெற்றோர்கள் கடன்காரர்களானால் பிள்ளைகள் கடன்காரர்கள். நடைமுறையில் நமக்கெல்லாம் தெரிஞ்ச காரியம்தான். ஆகவே இவனை பற்றி தான் இயேசு சொன்னார். இயேசு எல்லாம் அறிந்தவர், இவனை சுகமாக்குவார்னு இயேசுவுக்கு தெரியும். இவன் ஒரு அற்புதத்தை பெறப்போறான்னு இயேசுவுக்கு தெரியும். ஆகவே இவன் செய்த பாவம் அல்ல, அது இவன் பெற்றோர்கள் செய்த பாவத்தினாலும் அல்ல, தேவனுடைய கிரிகள் இவனிடத்தில் வெளிப்பட போகுது. கர்த்தர் அவனை அற்புதமாக சுகமாக்க போகிறாரு, என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைச்சிருக்கு என்று சொல்கிறார். எத்தனையோ குருடர்கள் இருந்தாங்க, எல்லாரையும் சுகமாக்குறது இல்லையே. எத்தனையோ பேர் செத்தாங்க, எல்லாரையும் இயேசு எழுப்பலையே. எவ்வளவோ நோயாளிகள் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க, அவரிடத்தில் வந்தவங்க தான் சுகம் பெற்றாங்க. அது மாதிரி எத்தனையோ குருடர்கள் இருந்தாலும் இவனிடத்திலே தேவ மகிமை வெளிப்பட போகுது, ஒரு அற்புதத்தை இவன் பெற போகிறான்னு சொல்லி இயேசு சொல்கிறார். அதை அவன் தேடி போகலை, அவனுக்கு தெரியவும் தெரியாது, யாரும் சொல்லி கூட்டிகிட்டும் போகலை. இயேசுவே அவனை சந்திக்கிறார். எப்படி 38 வருஷம் ஒருத்தன் சீலோவான் குளத்தில் கிடந்து அவரே தேடி போய் யோவான் 5 சுகமாக்குறார் இல்லையா, அவரே தேடி போகிறார். அதே மாதிரி தான் அந்த குளத்தில் அற்புதம் பெறும்படி இவரே தான் போகிறார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. ரொம்ப பேருக்கு அர்த்தம் தெரியாமல் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. அர்த்தமுள்ள இந்து மதம்னு கண்ணதாசன் சும்மா எழுதலை, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. இந்த மீனாட்சின்னு சொல்லி மதுரையில் ஃபேமஸாக ஒரு கோயில் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி அது வேறு பேரில் கும்பிடப்பட்டது, அழைக்கப்பட்டது, சாமிகள் அங்கே உள்ளே இருந்து கும்பிட்டதாக இருக்குது. பாண்டியன் அரசர் வந்த பிறகு அவருடைய கொடி மீன் கொடி. அந்த மீன் கொடியை நாட்டி இந்த மாகாணத்தை ஆட்சி செய்தான். இன்னும் சொல்ல போனால் கேரளா பார்டர் வரைக்கும் அவன் கண்ட்ரோலில் இருந்தது. திருநெல்வேலி அந்த கடைசி அந்த திருவனந்தபுரம் ஒட்டி அவன் ஆட்சி இருந்தது. இந்த பக்கம் ஏகப்பட்ட அளவில் சேரன் சோழன் பாண்டியன் சொல்லும்போது பாண்டியன் மன்னன் காலத்தில் அந்த மீன் ஆட்சி செஞ்சதுனால தான், மீன் கொடி ஆட்சி செஞ்சதுனால தான் மீன் ஆட்சி, இந்த மீன் கொடி ஆட்சி செய்து அது மீன் ஆட்சின்னு சொல்லி அது ஒரு சாமியாக வச்சு கும்பிட்டுட்டாங்க. வரலாறுகளில் அப்படி இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அர்த்தம் இருக்கு இல்லையா. அந்த அர்த்தத்தை உருவமாக சொல்கிறதுக்கு ஒரு பொம்மை, சாமி, ஒரு விக்கிரகம், இவனுக்கு ஒரு சிலை, அப்படி செய்ய வேண்டியதாக இருக்குது. கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் சொல்கிற மாதிரி அந்த கற்பனை கச்சிலையை ஆக்கினது. இதை ஏன் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குன்னா,
புறஜாதிகள் தெரியாமல் வணங்குவது போல நீங்களும் தெரியாமல் வணங்க மாட்டீங்க, வைவீங்க. ரெண்டு ஒன்று தான். கிறிஸ்தவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சாத்தான், பிசாசி, இயேசுவி நாமத்தில் செவி, அதை பல்ல கடிச்சு துப்பு, அதை இது பண்ணு. அந்த புரிதல் மண்டையில் மங்கி இவனும் ஒரு முட்டாளாகவே போயிட்டான். மற்றவனை எப்படி அறியாமையினால் அவன் செய்கிறானோ அதே அறியாமையினால தான் இவன் செய்யறான். ரெண்டு ஒன்று தான். அவன் தெய்வம்ன்ட்டு கும்பிடுறான், இவன் தெய்வம் அல்ல, அது ஒரு அசுத்தாவின்னு நினச்சி இவன் வைகிறான். அசுத்தாவின்னு சொல்கிறதும் தப்பு, தெய்வம்ன்ட்டு சொல்கிறதும் தப்பு. தெய்வம்ன்ட்டு சொல்கிறது அறியாமை, அதை அசுத்தாவின்னு நினைப்பதும் அறியாமல் தானே. எப்படியோ ஒரு ஆவின்னு அவன் நினைக்கிறான், நீயும் அதே தானே நினைக்கிற. சொல்லி கொடுத்து வச்சிருக்கானே உனக்கு. 1 கொரிந்தியர் 8 அதிகாரத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும், உலகத்திலே அநேக விக்கிரகங்கள் உண்டு. அங்கே போட்டு பவுல் சொல்கிறான், உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும், ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே போட்டிருக்கு. வானத்திலையும் பூமியிலும் தேவர்கள் என்னப்படுகள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே இரட்சகர் நமக்கு உண்டு. அதில் 7ஆம் வசனம் கீழே படிச்சிங்கன்னா, ஆயிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. அதான் அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு உட்பட்டவங்களுக்கு தான் அந்த அறிவு இருக்குமே தவிர, புதிய ஏற்பாட்டு இல்லை பயிற்சி பெற்றவனுக்கு தான் அந்த அறிவு இருக்குமே தவிர, இந்த சத்தியத்தில் வளர்ந்தவனுக்கு தான் அந்த புரிதல் அறிவு வருமே தவிர எல்லாருக்கும் இல்லைன்னா பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கும் இல்லை. பழைய ஏற்பாட்டும் கிடையாது. அந்நிய தெய்வங்கள் சொன்னாங்க. பாகால்னு ஒரு சாமியை எளிய கேலி பண்ணான். அவன் படுத்து தூங்குனாலும் தூங்குவான். கூப்பிடுங்க, அவன் தூங்கிக்கிட்டு இருப்பான், நித்திரையாக இருப்பான். அப்போ அது ஏதோ ஒரு மனுஷனாக, ஏதோ ஒரு உயிராக, ஏதோ ஒரு இது ஆவியாக, அசுத்த, அப்படித்தான் புரிதல் அன்னைக்கு அவனுக்கு இருந்திருக்கு. அது அறியாமை உள்ள காலம். ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அறிவு மக்களுக்கு இருந்திருக்கு, எந்த புரிதல் இருந்திருக்கு? அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தாருன்னு வெளிப்படுத்தல் அப்போஸ்தலர் 17:30 இருக்கு. பவுல் சொல்கிறான், அறியாமை உள்ள காலம்னு சொல்கிறான். கடவுளை அதை கண்டுக்கிறல. ஏன்னா நேரடியாக இயேசு கிறிஸ்துவை நம்மளை மாதிரி அனுப்பல இல்லை. புதிய ஏற்பாட்டு மாதிரி பங்கு வகை வகையாக தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லப்பட்டது. தீர்க்கதரிசியில் அவனுடைய புரிதல் அறிவு இருக்கும்ல, அதை வச்சு கலந்து அடித்தான். ஆனால் மெய்க்கடவுளை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பாராட்டக்கூடியது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுராய் குறி சொல்லுதல் இல்லை என்று என்னாகமம் 29:29 சொல்லியிருக்கு. அப்படின்னா அந்த அர்த்தம் என்னென்னா, குறி சொல்லுதலே இல்லை, மந்திரவாதமே இல்லை, அந்த பொருள் அல்ல. அது இருக்குது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இல்லை. யாக்கோப்புன்னா அந்த யூதர்களுக்கு அது இல்லைன்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஏன்னா அவங்க மெய் கடவுளை கரெக்டாக அறிஞ்சு, மெய் தேவனை சரியாக புரிஞ்சு, விக்கிர ஆராதனை இல்லாமல், வேறு எந்த மூட பழக்கம் இல்லாமல், அந்த ஒரே தேவன் தான் தேவன், இதான் எல்லாத்தையும் படைத்தார், அந்த புரிதல் அவங்களுக்கு இருந்ததுனால அந்த தேவனுக்கு மேலே ஒரு மந்திரவாதமோ, ஒரு பில்லி சூனியமோ, ஒரு குறி சொல்கிறதுலோ, அந்த தேவன் அவங்க சார்ந்து இருந்தால் அதுக்கு மேலே அடித்து அவங்கள காலி பண்ணக்கூடிய சக்தி உலகத்தில் இல்லை. அந்த அர்த்தம்தான். அதே சமயத்தில் பில்லி சூனியம் இருந்துச்சு, செய்வனை இருந்தது, மந்திரவாதம் இருந்தது. மோசே செஞ்ச மாதிரி மந்திரவாதிகளும் எகிப்தில் செய்ததாக நம்ம படிக்கிறோமே. இவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதே காரியத்தை அவங்களும் செஞ்சாங்க. அப்படின்னா இருக்குது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அது பாதிக்காது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது பாதிக்காது. அதுபோல் அப்பா செஞ்ச குற்றத்தில் மகனுக்கு தண்டனை வர்றது உண்டு, கூன் குருடா வர்றது உண்டு. ஒரு பெரிய கெட்டிக்கார ஒரு போலீஸு, ஒரு பெரிய ஒரு சிங்கம் மாதிரி ஒருவர், ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தால் அவங்க பிள்ளைகள் நோய் நொடி, கூன் குருடு நொண்டி பைத்தியம். ஒரு பெரிய வக்கீல், ஒரு பெரிய அரசு அதிகாரி. ஏன்னா அவங்கள யாரும் ஒன்றும் செய்ய முடியாது.
ஒரு பெரிய வக்கீல், பேச்சாற்றல் உண்டு. ஒருத்தனை கண்கூட வெட்டிட்டு வர்றான், அவன் நிரபராதின்னு பேச்சு திறமையில் சொல்லி விடுதலையாக்குறானே. அந்த சட்ட ரீதியில் கோர்ட்டில் வாதாடி அவனை விடுவிக்கிறானே. என்ன செய்ய முடியும்? பாமர மக்களுக்கு பேச்சாற்றல் இருக்கா? அவன் மண் எடுத்து தூத்துவான். தெய்வமே, கடவுளே, நீ பாருப்பா, நீயே பாரு. வாய்மை தான் அங்கே வெல்லுதே தவிர நீதி நேர்மை அங்கே வெல்ல. அப்போ அந்த எளியவர்கள் கூக்குரல் கண்ணீர் எல்லாம் தேவ சமூகத்துக்கு போகிறதுனால அந்த தேவன் நிச்சயமாக அவனுக்கு பதில் அளிப்பார்ல, பலன் கொடுப்பார்ல. நிச்சயமாக அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்கிறது இதனால தானே பழமொழி உண்டானது. பெற்றோருடைய குற்றங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக பாதிக்கும். பெற்றோர்கள் நன்மை செய்தால் பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும். பெற்றோர்கள் ஊதாரியாக இருக்கும்போது, மோசக்காரங்களாக இருக்கும்போது, வேஷக்காரங்களாக இருக்கும்போது நிச்சயமாக பிள்ளைகளுக்கு அது பிரதிபலிக்கும், பலிக்கும். ஆனால் இவன் காரியம் அப்படி அல்லன்னு சொல்கிறார். இவன் அப்படி அல்ல. பெற்றோர்கள் அந்த மாதிரி செய்யலை, இவனும் அந்த மாதிரி செய்யலை. ஆனால் நாம் செய்கிறது நமக்கு வர்றது உண்டு, பெற்றோர்கள் செய்கிறது பிள்ளைகளுக்கு வர்றது உண்டு, அது உண்மை. ஆனால் இவனுக்கு அல்ல அப்படின்னு சொல்கிறார் இயேசு. ஏன்னா நான் அவனை சுகமாக்க போகிறேன், நான் அவனை விடுதலையாக்க போகிறேன். விடுதலை ஆவதற்காக இவன் இப்படி இருக்கான், பிறவி குருடனா, பிறவியிலிருந்து இப்படி இருக்கான். மற்றவங்க ஏதோ சொல்லிட்டு போட்டோம், ஏதோ நினச்சிட்டு போட்டோம், அதெல்லாம் கணக்கு இல்லை. நான் சொல்கிறேன்னு சொல்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, மனிதர்களுடைய அறிவு குறைவுள்ளது. மனிதர்கள் ஊழியம் செய்கிறது, தீர்க்கதரிசனம் சொல்கிறது, வாக்குத்தத்தம் கொடுக்கறது, பிரசங்கம் பண்ணுறது எல்லாமே குறைவுள்ளது. அது மனுஷனுக்கு மனுஷன் வேணா அது பொருந்தும், அதை ஏற்றுக்குருவான். தேவ பார்வையில் மனுஷ அறிவு மட்டும்தான் குறைவு தான். அது பவுலே சொன்னான். 1 கொரிந்தியர் 13:9-10 போட்டிருக்கு. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்கதரிசனம் சொல்வதிலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த நிறைவானது தேவனுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே ஒரிஜினலாக கொடுத்தா அது பலிக்கும். சொல்கிறவன் யாரோ எவரோ அதை பற்றி கவலை இல்லை, வார்த்தை பலிக்கும். இவன் அதில் கலப்படம் பண்ணி, அதில் மிஸ் பண்ணி, அதில் கோளாறு பண்ணி அடித்தான்னா அது பலிக்காது, அது கலப்படமாயிடுது. அதனால தான் நீங்கள் நிருபங்களில் கூட பார்த்தீங்கன்னா இந்த வேற்றுமைகளை பார்க்கலாம். பவுலப்போஸ்தலன் கர்த்தர் அல்ல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சில காரியங்களை. நீங்கள் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, கன்னிகைகளை கொடுத்து விவாக காரியங்களை கொடுத்து இந்த தள்ளி விடுதலை பற்றி எனக்கு கட்டுதலுடைய கட்டளை எனக்கு இல்லை, ஆனாலும் என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன்னு சொல்கிறான். என்னுடைய யோசனையை சொல்கிறேன், கர்த்தர் அல்ல நான் சொல்கிறேன்னு சொல்கிறான். அது அவனுடைய புரிதல், அவனுடைய யோசனை. அது கர்த்தருடைய யோசனையாக நம்ம எடுத்துக்கிற கூடாது. சொல்கிறவன் ஊழியக்காரனாக இருக்கிறதுனால அது கர்த்தருடைய வார்த்தை தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவனும் அதை சொல்லலை. அதான் உண்மையுள்ள ஊழியர்கள். நான் அல்ல, கர்த்தர் சொல்லும் போது நான் அல்ல, கர்த்தரே சொல்கிறாருன்னு சொன்னான். நீங்கள் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பெண்கள் மனைவி புருஷன் காரியத்தை சொல்லும் போது நான் அல்ல, கர்த்தரே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மனைவி விட்டு புருஷன் பிரியக்கூடாது, புருஷனை விட்டு மனைவி பிரியக்கூடாது, தேவனை இணைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை பிரிஞ்சு போனால், அவிசுவாசி பிரிஞ்சு போனால் போகட்டும். இவன் தனிமையாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேறு கல்யாணம் கட்டக்கூடாது. அவன் தனியாக தான் இருக்கணும். ஒருவேளை அவன் திருந்தி வந்தா, அவிசுவாசி திருந்தி வந்தா, மனம் திரும்பி வந்தா, இவனுக்கு மனது இருந்தால் ஏற்றுக்கிடலாம், தப்பு இல்லை. அதான் தேவ சிந்தனை, கிறிஸ்துவ சிந்தனைன்னு சொல்கிறது. உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி டைவர்ஸ் பண்ணி இன்னொரு பொம்பளையை கட்டிக்கிறோம்லான்னு சொல்லி நினைக்கிறது அசிங்கமான காரியம். முடிஞ்ச அளவில் ஸ்திரியை தொடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலேயே ஆரம்பத்தில் இருக்குது. பொதுவாக
ஒரு பெண்களை தொடாமல் இருக்கிறது நல்லது. அது பழைய ஏற்பாட்டு உபதேசம் இல்லை, புதிய ஏற்பாட்டு காரியம். அது அவன் யோசனை, கர்த்தர் சொல்லலை, அது அவன் யோசனை. அவன் சொல்கிறான் பொதுவாக பெண்களை தொடாமல் இருக்கிறது நல்லது தான், ஸ்திரீகளை தொடாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. இதைத்தான் சிபிஎம்காரன் பிடிச்சிக்கிறான். அப்போ சிபிஎம்மில் ஸ்திரீகள் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல, அப்போ நாங்கள் தொட மாட்டோம், நாங்கள் அன்னகர், நாங்கள் இப்படியே ஸ்திரீகளால் கரைபடாதவங்க என்று வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 உள்ளது தப்பாக புரிஞ்சு அவன் போதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இங்கே பவுல் சொன்ன காரியம், ஸ்திரீகள் என்பது வேற, மனைவி என்பது வேற. நல்லா புரிஞ்சுங்க. மனைவி ஸ்திரீ அல்ல. ஸ்திரீ என்பது வேற, மனைவி என்பது வேற. நீங்கள் அதுலேயே 1 Corinthians 7 அதிகாரம் கீழே படிச்சிங்கன்னா, ஆயிலும் விரதத்துவம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாட்டினா, உங்கள் மாம்ச காரியங்களை நீங்கள் மீறும்போது, ஒரு பாவம் செய்ய விபச்சாரம் பண்ணக்கூடிய அளவில் ஒரு சூழ்நிலை வரும்போது, நீங்கள் உங்களுக்கு மனைவி இருக்குது, மனைவிகளிடத்தில் நீங்கள் போங்க, மனைவிகள் புருஷனை பயன்படுத்திக்கிங்க. அது கீழேயே போட்டிருக்க, அதுலேயே இருக்குது. அதனால் மனைவிகள் புருஷர்கள் மனைவிகள் என்பது தப்பு இல்லை, பாவம் இல்லை. அவங்க ஒரே சரீரமாக இருப்பதுனால அது அசிங்கம் இல்லை, அது தீட்டும் அல்ல, அது கரையும் படாது. ஒரே உடம்பு தானே, ஒரே உடம்புக்குள்ளே என்ன தீட்டு இருக்கு? புருஷனும் மனைவியும் ஒரே உடம்பு, ஒரே சரீரம். ஆனால் மற்ற ஸ்திரீகள் சொல்லும்போது அது அந்நிய மாம்சமாக இருப்பதுனால அவன் கரைப்படுறான். அதுதான் தப்புன்னு சொன்னார். அந்த தான் ஸ்திரீகளை தொடாதீங்கன்னு சொன்னார். மனைவிகளை தொடாதீங்கன்னு சொல்லலை. கீழே இருக்கு மனைவிகள் இருக்குது, புருஷர்கள் இருக்குது, மேலே உள்ளது ஸ்திரீனா பொம்பளைன்னு அர்த்தம். அப்போ மனைவி அந்த பொம்பளையை தாண்டி உங்கள் சொந்த சரீரம், சொந்த எலும்புகளுக்குரிய ஒரே ரத்தம் உடையவளாக இருப்பதுனால அவங்க வேற்றுமையோ வேறு ஆளோ கிடையாது. அந்த அர்த்தம் தான். நல்லா புரிஞ்சுங்க. ஆகவே அப்போஸ்தலர்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையை ஒரிஜினலாக சொல்லும் போது, நான் அல்ல கர்த்தரே சொல்கிறாருன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை தேவதூதனே ஒருத்தன் புதுசாக சொன்னாலும் கூட அவன் சபிக்கப்பட்டவன். நானே ஒருவேளை இப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நானே ஒருவேளை அதே வார்த்தையை மாற்றி சொன்னால் எனக்கும் அந்த சாபம் தான் என்று கலாத்தியர் 1:8-9 சொல்கிறான். நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது அல்லது வானத்திலிருந்து தூதனாவது வந்தால் வேறொரு சுவிசேஷம் சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் அங்கே போட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை ஒரிஜினல் உள்ளது. அதனால் இன்றைக்கு உள்ள ஊழியக்காரங்க தேவனுடைய வார்த்தையை கரெக்டாக கூட்டாமல் குறைக்காமல் சொன்னால் அது ஊழியக்காரன வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். பிரசங்கிக்கிறவன் முதற்கொண்டு கேட்கிறவன் முதற்கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அந்த வார்த்தை இல்லாமல் இவராக ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, ஒரு புத்திமதி சொல்கிறாருன்னு வைங்களேன், அதை நமக்கு விளங்குறதுக்காக சில உதாரணங்கள் சொல்கிறாருன்னு வைங்களேன், அது நமக்கு கேட்கலாம், கேட்காமும் போகலாம். அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல, இவருடைய சொந்த வார்த்தை. அது நிருபங்களில் பல இடங்கள் இருக்குது. அதை நீங்கள் முத பகுத்தறியணும். இன்றைக்கு உள்ள ஊழியக்காரங்கள்லாம் எதை சொன்னாலும் கர்த்தர் சொன்னார், இதுதான் நம்ம கண்டனம் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதுக்கெடுத்தாலும் கர்த்தர் பேசுகிறார். இப்போ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் சொல்ல சொன்னார், இந்த மாதிரி ஜெபம் பண்ணேன் சொல்ல சொன்னார்னா நிருபங்களில் சுவிசேஷங்களில் சொல்லலையாத, அங்கே சொல்லாதது உனக்கு சொன்னாரா? இப்படி நம்ம கேட்க வேண்டியது இருக்குல்ல. இல்லை சுவிசேஷங்கள் இருக்குல்ல, அப்போ அதை சொல்லு, அதில் உள்ளது கர்த்தர் ஏன் சொன்னார்னு சொல்லு. அதை சொல்லாமல் நான் என்கிட்ட பேசினார், நான் சொல்கிறேன்னு நீ ஏன் சொல்கிற? அப்போ ஜனங்க உன்னையை பார்த்து பயப்படணும். இவர் நேரடியாக கனெக்ஷன் வச்சுருக்காரு போல் இருக்கு, நேரடியாக இயேசுவே பேசக்கூடிய அளவில் இவர் பவர் உள்ளவர். இப்போ ஒரு ஐயா நேற்று தான் முக ஸ்டாலினோட பேசிட்டு வந்தேன். நேற்று அவர் ரூமில் உட்காந்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்தேன்னா கேட்குறேன், ஐயோ பெரிய ஆளாக இருப்பாங்க, ஸ்டாலின் முதல்வரோட பேசிட்டு வந்திருக்கான்னா நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இப்போ நான் இயேசுவோட பேசுகிறேன். இப்போ நேற்று பேசினார், நேரடியாக இப்போ சொன்னாருன்னா அது மிகவும் கண்டனத்துக்குரியது, தவறான காரியம். கர்த்தர் சொல்லியிருந்தா தான் வசனத்தில் சொல்லியிருப்பார்ல. வசனத்தில் சொல்லாத ஒன்றும் உனக்கு சொல்ல மாட்டார். ஒன்று அவன் சொல்கிறது பொய்யா இருக்கணும்,
இல்லை உண்மையிலேயே அவன் உண்மையிலே கேட்டு சொன்னான்னா அது வேறொரு இயேசுவாக தான் இருக்கணுமே தவிர ஒரிஜினல் இயேசு அல்ல. ஒரிஜினல் இயேசு சுவிசேஷங்களை சொல்லிட்டாரு, நிறுவங்களில் சொல்லிட்டாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்திட்டாரு. கடைசியில் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதுக்கு மிஞ்சி எதையும் பேசாதீங்க, சொல்லாதீங்க, ஒரு எழுத்தாயிலும் கூட்டாதீங்க, குறைக்காதீங்க, இதை முத்திரை போடாத, காலம் சமீபமாக இருக்குது, கடைசியில் இதுதான் சொல்லியாச்சுல, கடைசியில் சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கு மிஞ்சி ஒரு வெளிப்பாடு இல்லை. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22 இப்போ 21 இருக்குல்ல, ஆமேன்னு அதோட முடியுது. அதுக்கு அங்கிட்டு ஒரு புது வெளிப்பாடு கிடையாது, புது தீர்க்கதரிசனம் கிடையாது. அப்படி எவன் சொன்னாலும் சபிக்கப்பட்ட வேண்டும் தானே பவுல் சொல்கிறான். ஆகவே தேவ மக்களையே புரிஞ்சுக்கிங்க, எந்த டிவியில் எவன் சொன்னாலும், எவன் பிரசங்கம் பண்ணாலும், எந்த காரியம் சொன்னாலும் கர்த்தர் சொல்கிறாரா அல்லது இவர் சொல்கிறாரா என்பது செக் பண்ணுங்க. உடனே நம்பிடாதீங்க. ஊழியக்காரர்களை தெய்வஸ்தானத்துக்கு கொண்டு போகிறது தான் தவறு. அவர் ஒரு மனுஷன்தான். அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அவருக்கு நல்லது, நமக்கு நல்லது. அவங்கள ஒரு மத்தியஸ்தராக ஆக்கிடுறோம். நான் ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் தெய்வமாக ஊழியர்களை நினைச்சவன் தான். நல்ல வேலை இயேசுவை ருசி பார்த்ததுனால பின்வாங்காமல் இருக்கேன். அவ்வளோ அயோக்கியர்கள் வந்து அவ்வளவு மோசமான ஆளுகன்னு பின்னாடி எனக்கு புரிய வந்தது. கர்த்தரை ருசி பார்த்ததுனால நிற்கிறேன். இல்லாட்டினா ஊழியர்களை பார்த்துருந்தா விழுந்துருப்பேன், மறுதளிச்சு போயிருப்பேன். அப்படி எத்தனை பேர் போயிருக்காங்க. தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் இயேசு ஒருவர் தான். அந்த வசனத்தை படிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பாருங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த அந்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அவரும் இல்லை, அவரே, அவர் தான் யா மத்தியஸ்தர். இன்னைக்கு இயேசு நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இருக்கு. நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார். அங்கே வக்கீல் மாதிரி இன்னைக்கு நமக்காக நடுநிலையோடு இருக்கார். அப்போ நமக்கு தேவனுக்கு நடுநிலை உள்ளவர் இயேசு ஒருவர் தான். அவர் தான் அது. அந்த இடத்துல ஒரு மனசனை நிறுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். ஐயா எங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஐயா எங்கள் பிள்ளைக்காக இப்படி ஜெபிங்க. ஐயா இந்த இது வந்து ரொம்ப உபவாசம் பண்ணி ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. அவன் சொல்கிறான் நான் கண்ணீரோடு ஜெபித்தேன். உன் பிள்ளைக்கு உனக்கே கண்ணீர் வர மாட்டாங்குதே, உன் பிள்ளைக்கு இன்னொருத்தன் எப்படிடா உன் பிள்ளைக்கு கண்ணீர் விடுவான்? இவ்வளோ ரூபா கட்டியிருந்துமா, இவ்வளோ ரூபா கட்டிட்டா கவலையே படாதீங்க, நீங்கள் பேசாமல் இருங்க, பிள்ளை பாஸ் ஆகிடுவான். அப்போ படிக்க வேண்டியது இல்லையா? படிக்காமையே பாஸ் ஆகிடுவான் இவன் ஜெபம் பண்ணதுனால. இது எவ்வளோ அயோக்கித்தனம். பிழைக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. ஆனால் இயேசுவின் பேரை சொல்லி தெய்வ பக்தி ஆதாய தொழில் எண்ணி கடவுள் பேரால் ஒருத்தன் கொள்ளை அடிக்கிறான், சம்பாதிக்கிறான்னா இதை விட ஒரு பெரிய துரோகி, இதை விட ஒரு பெரிய அநியாயம் அக்கிரமம் உலகத்தில் யாருமே கிடையாது. மனுஷர்கள் எல்லாரும் ஊழியர்களை தெய்வமாக்க போய் தேவ சாணத்தில் நிறுத்த போய்த்தான் இன்னைக்கு இவ்வளோ அவலங்கள், இவ்வளோ வேதனைகள். என்னை கட்டி பிடிச்சாலே சுகமாயிரும் சொல்கிறானே ஒருத்தன், ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான், என்னை கட்டி அடைச்சிக்குங்க சுகமாயிடும். எப்படி இவன் என்ன வச்சு அவனை அடிக்கிறது? அவன் ஒரு மனுஷன் தான் ஐயா. ஆதி அப்போஸ்தலர்களை பாரு, எவனாவது அப்படி சொல்லியிருக்கானா? எவனாவது அப்படி சொல்லியிருக்கானா? பேதுருவை விட வா, பேதுருவை விட வா. அங்கே தபித்தாள்னு ஒரு பொண்ணை, செத்து போன பொண்ணை உயிரோடு எழுப்புனா ஐயா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில். எப்படிப்பட்ட ஊழியக்காரன்! இன்னைக்கு இருக்கிறவன் அதை செய்திருந்தா தலையீழாக நடந்து உலகத்திலேயே நான் தாண்டான்னு சொல்லியிருப்பான். அவன் கொர்நேலி வீட்டுக்கு வர்றான்.
அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 25, 26 கொர்நேலியு ஒரு புறஜாதி, கடவுளை அறியாதவன், பாவம் தெரியாது. அவனை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக காலில் விழுகிறான், கும்பிடுறான். 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிகாரி. அவன் சாதாரண ஆள் இல்லை. பேதுரு அண்ணன் என்ன சொல்கிறான் படிங்க. பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்துரும், நானும் ஒரு மனுஷன்தான். இது ஐயா ஊழியக்காரன். அதுக்கு முன்னாடி செத்த பொம்பளைய உயிரோடு எழுப்பினவன் சாதாரண ஆள் இல்லை. அவன் சொல்கிறான், நானும் ஒரு மனுஷன்தான், என் காலில் போய் நீ ஏன் விழுகிற? இதுதான் ஊழியர்கள். இன்னைக்கு அந்த ஊழியர்கள் இருக்காங்களா? இருந்தால் அவன் தேவ ஊழியக்காரன். அதை புரிஞ்சுக்க. அது ஒரிஜினலு, இது ஜெராக்ஸ் காப்பி மாதிரி வச்சுக்க. அந்த ஒரிஜினல்லேருந்து ஜெராக்ஸ் எடுத்தால் ஜெராக்ஸ் ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கணுமே தவிர தாறுமாறாக இருந்தால் அந்த ஒரிஜினல் எடுத்த ஜெராக்ஸ் இது அல்ல. இது இவனாக ரெடி பண்ணது. இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய, கீழ்ப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. இது வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவியில் செயல்பட என்பதை புரிஞ்சுக்கிங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பிறவி சப்பானியை நடக்க பண்ணுறாங்க. சாதாரண அற்புதம் இல்லை, பெரிய அற்புதம். ஜனங்க எல்லாரும் பூஜை செய்யலாம், புறச்சாதிக்க பாவம் ஒன்றும் தெரியாது. பூமாலையில் கொண்டு வர்றாங்க. தேவர்கள் மனசுரூபம் எடுத்து வந்துட்டாங்கப்பான்னு சொல்லி அவங்களுக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு வர்றாங்க. தெய்வம் மாதிரி அவங்க சட்டைகளை கிழிச்சிக்கிட்டாங்க. ஊழியக்காரங்க சட்டைகளை கிழிச்சிக்கிட்டு, நாங்களும் உங்களை போல பாடு உள்ள மனுஷர் தானே, ஏன்பா ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு ரொம்ப தாழ்த்துனாங்க. சட்டைகளை கிழிச்சிக்கிட்டாங்கன்னா லூஸ் மாதிரி, பைத்தியம் மாதிரி. நாங்கள் லூஸ் பைத்தியம், எங்களை ரொம்ப பெருசாக நினைக்காதீங்க, பாருங்கள் நாங்கள் அசிங்கமாயிட்டோம். இதுதான் ஏன் ஊழியக்காரன். ஏன் அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து நல்ல போதகரேன்னு ஒருத்தன் சொல்லும் போது, என்னை நல்லவன் ஏன்பா சொல்கிற? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையேண்டு நல்லவரே தன்னை தாழ்த்தும் போது, ஆண்டவரும் போதகரும் என்னை சொல்கிறீங்க, உண்மைதான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுக்கு முன்னாடி பணிவிடக்காரனாக இருக்கேன். பெரியவன் பணிவிடக்காரனாக தான் இருக்கணும்னு சொல்லி அடையாளமாக எல்லாருடைய சீசருடைய எல்லார் கால்களை கழுவுறார். இதை விட ஒரு பணிவை காட்ட முடியுமா? இயேசு சீசர்கள் காட்ட முடியுமா? அப்பேற்பட்ட சுவிசேஷங்கள், அப்பேற்பட்ட நிருபங்கள் இருக்கும்போது அந்த ஒரிஜினலை பார்த்து நீ திருந்தணுமே தவிர, அதை பார்த்து நீ புரிஞ்சுக்கிறணுமே தவிர, இன்னைக்குள்ள நாதாரிகளையும் இன்னைக்குள்ள அயோக்கிய நாய்களையெல்லாம் பார்த்து உடனே ஒரு முடிவை நீ எடுக்கக்கூடாது. நீ வஞ்சிக்கப்படுவ, நீ பாதிக்கப்படுவ, உன்னை எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவளை தற்கூறி நாயாக நீ போயிடுவாங்க. அப்படித்தான் போயிருக்காங்க நாட்டில், அப்படித்தான் ஆகிருக்கு. ஒரு எழுப்புதலும் வராது. எப்படி வரும்? அப்போஸ்தல காலத்தில் இவ்வளோ பிரிவினைகள் இருந்துச்சா? இவ்வளோ உபதேச சண்டைகள் வந்துச்சா? இத்தனை பேர் தோல் துருத்தி எல்லாம் நான் தான் எவன் சொன்னான்? அதனால் திரும்ப நீங்கள் அப்போஸ்தல சாணத்துக்கு, இடத்துக்கு, சபைக்கு, அந்த உபதேசத்துக்கு, அந்த இடத்துக்கு வாங்க என்பது தான் நம்முடைய அறைகூவல், நம்முடைய பிரசங்கம், நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய செய்திகள் முழுவதும் இப்படி தான் இருக்கே தவிர வேறு அல்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஆகவே இன்னைக்கு உள்ளவர்கள் ஏறக்குறைய இப்போ நிறையா சாப்பாடு, அது இது கூட்டு வெஞ்சனம் நல்லா எல்லாமே நிறையா வச்சு சாப்பிட்ற நேரத்தில் தண்ணி ஊற்றுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இன்றைக்கி உள்ளவங்கெல்லாம் இயேசுவை சொல்கிறாங்க, பாடுறாங்க, நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. கடைசியில் அவன் சொந்த புத்தியை அங்கே புகுத்திடுறான், அவன் ஸ்தாபனத்தை புகுத்திடுறான். கடைசியில் எவனோ சொல்லி கொடுத்தது சொல்லிடுறான். கடைசியில் பழைய ஏற்பாட்டை வித்தியாசம் இல்லாமல் புகுத்திடுறான். ஒரு குடத்துக்கு ஒரு துளி விஷம் இருந்தால் போதுமே, கொஞ்சம் புளித்தமா முழுமாவையும் உப்பு பண்ணும்னு இயேசு சொன்னார்ல, அந்த கொஞ்சம் புளித்தமான்னு சொல்கிறது பரிசேய சதுசேயருடைய உபதேசம். அதைத்தான் சொன்னார் இயேசு. அதான் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னார். அந்த புளித்த மாவு பரிசேய சதுசேயருடைய உபதேசம் தான். சீசர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் பழைய ஏற்பாட்டு உபதேசம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டு உபதேசம் அந்த காலத்துக்கு சரி, புதிய ஏற்பாடு காலத்தில் அது துணிச்சா அது புளிப்பாகுது.
ஒரு புளித்த மாவுக்கு முன்னாடி அது நல்ல மாவு தானே, நாளாகும் போது காலமாகும் போது அது காலாவதி ஆகும்போது புளிப்பாகுது. அதுபோல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு நல்லது தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லது தான். எது வரைக்கும்? இயேசு வரும் வரைக்கும். இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்கார். ரோமர் 10:4 நியாயப்பிரமாணத்தை அழிக்கல்ல நிறைவேற்றவே வந்தேன் மத்தேயு 5:17 சொன்னது அந்த அர்த்தம் தான். நிறைவேற்றிட்டார், சிலுவையில் முடிந்ததுன்னு சொல்லிட்டார். முடிந்த பிறகு புது உடன்படிக்கை அமுலாகுது. இயேசு கடைசியில் உயிர் விடும்போது ராபோஜனம் ராத்திரியில் பண்ணார் இல்லையா, புது உடன்படிக்கைன்னு, அது அப்புறம் தான் அமுலாகுது உயிர் திறந்த பிறகு. அதை சீசர்கள் அது ஞாயிற்றுக்கிழமையை வச்சுக்கிட்டாங்க. இயேசு உயிர் திறந்தது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததுனால அப்போஸ்தலர் 20:7 வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி சீசர்கள் கூடி வந்தாங்க. சாயங்காலம் ராத்திரி வரைக்கும் அந்த ராபோஜன ஆராதனை நடந்துச்சு. போட்டிருக்குங்க, படிங்க. அப்போஸ்தலர் 20:7 வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கும் போது பவுல் மறுநாளிலே அவன் வெளியூருக்கு ஊழியத்துக்கு போகிறதுனால அவங்களுடனே உபதேசங்கள் சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான் இருக்கு. சாயங்காலம் தொடங்கி ராத்திரி வரைக்கும். அதான் ரா போஜனம் சொல்கிறது. ரா போஜனம், ரான்னா ராத்திரி. அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சீசருக்கு கொடுத்தாருன்னு தான் போட்டிருக்கு. ராத்திரி தான். ஏன்னா பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது ராத்திரி, அவங்க விடுதலையானது ராத்திரி, பிரயாணம் வந்தது ராத்திரி. அதுக்கு அடையாளமாக அதே ராத்திரியில் பஸ்கா ஆட்டுக்குட்டி நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமா நடந்தது? சரித்திரம் உண்மை. ஆனால் அதுக்கு ஞான அர்த்தம் என்னென்னா, எகிப்து என்பது இந்த உலகத்தை குறிக்கும், பார்வோன் என்பது சாத்தானை குறிக்கும், இஸ்ரேல் ஜனங்க என்பது தேவ மக்களை குறிக்கும், எகிப்தியர்கள் என்பது உலக மக்களை குறிக்கும். மோசே இயேசுவுக்கு அடையாளம், அவன் அன்னை ஆரோன் ஆவியானவருக்கு அடையாளம், ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது இயேசுவுக்கு அடையாளம், இயேசுவின் இரத்தத்துக்கு பாடு மரணத்துக்கு அடையாளம், அங்கே செங்கடலை கடந்தது ஞானசானத்துக்கு அடையாளம், வனாந்தரம் உலக உபத்திரவம் பஞ்சத்துக்கு அடையாளம், கானான் பரலோகத்துக்கு அடையாளம். ஞான அர்த்தம் தான் அது. எழுத்தின்படி நடந்தது உண்மை. ஆனால் இன்றைக்கி எழுத்தின்படி அவங்களுக்கு எடுத்துட்டா அவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஆவிக்குரிய வகையில் எடுத்துட்டா உலக எல்லா மக்களுக்கும் அது பொருந்தும். அதுதான் எழுத்து கொள்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. 1 கொரிந்தியர் 10 அவங்களோட சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு பவுல் விளக்குறான். ஞான அர்த்தத்தில் விளக்குறான். ஆகவே தேவ பிள்ளைகளே, வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியில் அருளப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3 16-17 வாசிக்கும் போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியில் அருளப்பட்டிருக்கு. அது பூர்வத்தாருக்கு புரிந்தபடி பங்கு பங்காக வகை வகையாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் முழு சத்தியங்கள் மறைபொருள் இல்லாமல், திரை இல்லாமல், வெளியரங்கமாக முழு உலகத்துக்கு உள்ள தத்துவங்கள் அறிக்கப்பட்டதே தவிர யூதர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல. ரோமர் 3:29 பவுல் சொல்கிறான், தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான் என்று அடித்து சொன்னவன் அவன் தான். அவனை விட நீ மத வைராக்கியம் உள்ளவனா, அவனை விட நீ அறிவாளியா தெரிஞ்சவனா, அவனை விட நீ படித்தவனா? ஆகவே அப்போஸ்தலர்கள் சொன்ன சத்தியங்களுக்கு வாங்க, உபதேசங்களுக்கு வாங்க. புறஜாதிகளுக்கு தெரிஞ்சிருக்கிறது கூட யூதர்களுக்கு தெரியல. புறஜாதிகள் நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனால் மனசுக்குள்ளே அந்த பிரமாணத்தை வச்சுருந்தாருன்னு பவுல் சொல்கிறான். நியாயப்பிரமாணத்தை வெளிப்படையாக சட்ட ரீதியில் பெற்றிருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். ஆனால் சட்டத்தின்படி அவங்களே நடக்கலை, அவங்களே அதை செய்யலை. யூதர்களை உலகத்திலேயே நாங்கள் தான் பரிசுத்த ஜாதின்னு அவங்க யூதர்களை தங்களை சொல்லிக்கிட்டாங்க.
இந்த பிராமணர்கள் சொல்கிறாங்க இல்லையா, நெத்தியிலிருந்து நாங்கள் பிறந்தோம், மற்றவெல்லாம் சூத்திரர் காலில் இருந்து வந்தவன், எங்களுக்கு அடிமையாக இருக்கணும், நாங்கள் தான் படிக்கணும், மற்றவெல்லாம் படிக்கக்கூடாது, படித்தா ஈயங்காய்ச்சி காதில் ஊற்றணும். அப்படி தானே தெய்வ பேரால் அடிமையாக்குனா மக்களை. அது எப்படி கடவுள் 4 வருடத்தை எப்படி படைச்சிருக்க முடியும்? அது கடவுள் ஆகுமா அப்படி படைச்சா? அது தெய்வமா? அது இந்த பகுத்தறிவு மக்களுக்கு புரியாதனால, அறியாதனால அடிமைகளாய் எவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டாங்க. புருஷன் இறந்துட்டா உடனே உடன்கட்டை ஏறணும், தீ உயிரோடு அந்த பொம்பளை எரிச்சு கொள்ளணும். இடுப்பில் ஒரு சின்ன ஒரு துணி தான் கட்டணும், மார்புலெல்லாம் துணி போடக்கூடாது. அப்படி போடுறேன்னா அதுக்கு வரி கட்டுறான்னு சொல்கிறான். பணிவிடலை இருந்தாங்க. எவ்வளவு அக்கிரம அநியாயங்கள் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இதே தான் சனாதன முறை, மனு தர்மம் சொல்கிறது அதுதான். ஏறக்குறைய பழைய ஏற்பாடு அதே கேட்டகரியில் தான் செஞ்சு வச்சாங்க. தேவன் அதை செய்யலை, யூதர்கள் அப்படி ஆக்கியிருந்தாங்க. அந்த 1 2 ஆக்குனாங்க, 2 3 ஆக்குனாங்க. கர்த்தர் சொல்லாத விஷயத்தை செஞ்சாங்க. நியாயப்பிரமாணம் பேரில் பெற்றாங்களே தவிர எல்லாரையும் அவன் மதித்து நேசித்து கொண்டு வரல. இந்த குருடனை சேர் உண்டாக்கி சீலோவான் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்கிறாரு. அவன் சொன்னபடி செய்கிறான். குருடனாக இருந்ததுனால இயேசுவை தெரியாது இல்லையா? 7ஆம் வசனம் பாருங்கள், 6லிருந்து. இவைகளை சொல்லி இயேசு இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினாலே சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடைய கண்களின் மேல் பூசி போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். எல்லாம் அந்த குளத்துக்கூட அர்த்தம் இருக்கு பாருங்க. அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் அவன் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையிலே அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். இந்த செய்தி வேகமாக பரவிருச்சு. வேதவார பரிசெய்கிற வரைக்கும் பரவிருச்சு, தேவாலயம் வரைக்கும் பரவிருச்சு. யூதர்கள் ஏறக்குறைய இது பெரிய அதிசயம் இல்லை. பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தவன் குருடே, பிறவி குருடே, எல்லாத்துக்கும் தெரியும்ல. இப்படி பார்த்து வந்தது பெரிய அதிசயம், பேச்சு பொருளாயிடுச்சு. அங்கங்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த பரிசேயி சதுசேயி பழைய ஏற்பாட்டுக்காரன் என்ன செஞ்சான்னா, இவங்கிட்ட வந்து ஏப்பா எப்படி வந்துச்சு இந்த பார்வை, எப்படி பேட்டிக்காங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அவர் யார் தெரியாதுன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் அவர் ஜன கூட்டத்தில் கொஞ்சம் மறைஞ்சிருந்தாருன்னு இருக்கு. யாருன்னு தெரியாது. ஆனால் எனக்கு சேர் உண்டாக்கி கழுவுன்னு சொன்னார், கழுவுனேன், இப்போ நான் காண்கிறேன், அவ்வளோதான். அப்பா அம்மாக்கிட்ட போய் கேட்குறாங்க, இவன் உண்மையில் உங்கள் மகன் தானா, இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னு அங்கே போய் கேட்குறாங்க. அவங்க யூதர்களுக்கு பயந்து, இவங்க தான் பெரிய கெப்பாசிட்டியான ஆளுங்க, அதனால இவங்களுக்கு பயந்து அவனையே கேளுங்க, அவன் தான் பெரிய பையனாச்சே, அவனையே கேளுங்க, எங்களுக்கு தெரியும் மகன்தான், ஆனால் எங்கள் பிள்ளைய தான், ஆனால் அற்புதம் பெற்றிருக்கான், அவனையே கேளுங்க. இவன் திரும்ப வந்து மறுபடியும் கேட்குறான். துருவி இம்சையை கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், இவங்களுக்கு உபதேசம் பண்ணுறா பாருங்க, இவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. அதாவது மறுபடியும் சொல்கிறாங்க, எப்படி தெரிந்தான். 27ஆம் வசனம். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசராக உங்களுக்கு மனதுண்டோ? நல்ல எண்ணத்தில் கேட்குறான். தொடர்ந்து ஆய்வு பண்ணி கேட்கும்போது ரகசியங்கள் தெரிஞ்சு உண்மையை புரிஞ்சு இயேசுவுக்கு சீசர் ஆகிடுவாங்களோ? அதுக்குத்தான் இவ்வளவு துரிவா ஆய்வா இவ்வளவு தீவிரமாக கேட்குறாங்களேன்னு நல்ல எண்ணத்தில் கேட்குறான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்பொழுது அவர்கள் அவனை வயது 28, நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசேயினுடைய சீசன்.
கவனிங்க, 2 சீசர்கள் இருக்காங்க, 2 கூட்டம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு கூட்டம், ஒரு சீசர். புதிய ஏற்பாட்டுக்கு இயேசுவின் சீசர் ஒரு கூட்டம். அந்த சீசர்கள் வேற, இந்த சீசர்கள் வேற. இந்த இடையில யோவான் சானகனுக்கு ஒரு சீசர்கள் இருந்தாங்க. அவனும் பழைய ஏற்பாட்டுக்கு இருந்து வந்தாலும் அவங்க தவறுகளை எதிர்த்து, அவங்க காரியங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்ததுனால பழைய ஏற்பாடோடு அவன் ஒன்றலை, தனியாக தான் இருந்தான். ஏரோது ராஜா பிலிப்பு சகோதரன் மனைவியை அபகரித்து பிள்ளையோடு வச்சுருந்தான். அது நீ செய்கிறது சரியில்லை, இன்னொருத்த மனைவியை போய் நீ இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கண்டித்ததுனால, அவன் நேர்மையாக பேசுனதுனால அவனை பிடிக்காது, யூதர்களுக்கு ராஜாவுக்கு பிடிக்காது. அவனுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, சீசர் கூட்டம் இருந்துச்சு. அவங்கள ரோமர்கள் ஆண்டு கொண்டு இருந்தாங்க இல்லையா, அவர்களுக்கு சீசர்ன்னு பேர் உண்டு. அதாவது பிலாத்துக்கிட்ட சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க, நீ அவரை விடுதலை ஆக்குனா அங்கே சீசர் வரைக்கும் நாங்கள் போக வேண்டியது இருக்கோம். ரோமர்களுடைய ராஜாவை சீசர்ன்னு சொல்வது உண்டு. இப்படி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு சீசர்கள் இருந்தாங்க, ஒரு கூட்டம் இருந்தது. மோசேயின் சீசர்கள் வேற, இயேசுவின் சீசர்கள் வேற. அப்போ அவங்க வைகிறாங்க, அவருக்கு சீசராக மனது உண்டோன்னு சொல்லும் போது, நீ தாண்டா அவன் சீசன், அவன் குருடன் பிச்சைக்காரன், உனக்குத்தான் அவன் குருவாக இருக்கணுமே தவிர நீ அவனுக்கு தான் சீசனாக இருக்கணுமே தவிர, நாங்கள் மோசையிலிருந்து வந்தவங்க, மோசையை தான் எங்களுக்கு சீசன், மோசையோட தேவன் பேசினார்னு எங்களுக்கு தெரியும், இவன் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாது எங்களுக்கு, இவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் குருடன் சொல்கிறான், எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாதுன்னு சொல்கிறீங்களே ஐயா, உலகத்தோற்றம் முதல் ஒரு குருடனுடைய கண்களை திறந்ததாக சரித்திரத்தில் எங்கேயுமே இடமில்லையே சொல்கிறான். உலகத்தோற்றம் முதல் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை யாருமே செய்யலையே. பழைய ஏற்பாட்டிலிருந்து அவன் கண்ணு குருளை, ஆனால் எவ்வளோ அறிவாளியாக பேசுகிறான் பாருங்க. உலகத்தோற்றம் முதல் இந்த சம்பவத்தை, இந்த குருடனுடைய கண்களை திறந்ததாக எந்த இதுவுமே கேள்விப்படலையே, நடக்கலையே. என்னைய அவர் பார்வடைய வச்சிருக்காருன்னா இவர் யாருன்னு தெரியலன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்னன்னே நாங்கள் எப்படிடா உங்களை சொல்கிறதுன்னு சொல்லி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, முழுசாக பாவத்திலேயே பிறந்து பாவத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நீயா எங்களுக்கு போதிக்கிற அப்படின்னு தள்ளி விட்டாங்க. எப்படி ஒரு நியாயத்தை யார் சொன்னா என்ன? அவன் பிச்சைக்காரனாக இருக்கட்டும், குருடனாக இருக்கட்டும், நொண்டியாக இருக்கட்டும், கழுதை கொண்டு கூட கர்த்தர் பேசலையா? நீங்கள் பேசாதிருந்தாலும் இந்த கல்லுகள் பேசும்னு யோவான் சானகன் சொல்லலையா? தோற்றத்தின்படியா தீர்ப்பு சொல்கிறது? யோவான் சானகனை தோற்றத்தை பார்த்தா விகாரமாக இருக்கும், ஒரு மிருகம் மாதிரி பைத்தியக்கார மாதிரி இருப்பான். ஆனால் அவன் பேச்சை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். தோற்றத்தை பார்க்காத, ஜாதியை பார்க்காத, வசதியை பார்க்காத, அவன் பேக்கிறவனை பார்க்காத, அவன் எங்கேருந்து வந்தான்னு பார்க்காத, அவன் பூர்வீகம் என்ன, அவன் குடும்பம் என்ன, இதாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ நீ பழைய ஏற்பாட்டுக்காரன் தானே, நீ யூதன் தானே, நீ மோசேயின் சீசன் தானே, உன் புத்தி இன்றைக்கி அதைத்தானே. அவன் என்ன சொன்னாலும் சரி, நம்ம ஜாதி, ஒரே ஜாதியில் தலைவர்கள் ஆகுறாங்கல்ல, ஒரே கூட்டணி இருக்கிறவெல்லாம் ஒரே ஜாதியில் இருக்கான்ல, ஐயோ ஒரே ஜாதியாக கூட்டம் போடுறாங்க, ஆட்டம் போடுறாங்க, ஐக்கியமாக இருக்காங்க. விசாரித்து பாருங்கள், ஒரே இனமாக இருக்கும். அதே திறமை இன்னொரு ஆளுக்கு இருக்கும், அவன் தாழ்ந்த இனமாக இருப்பான், பட்டியல் இனத்தை சேர்ந்தவனாக இருப்பான், கன்றாவி அப்பாவியாக இருப்பான், ஏழையாக இருப்பான், இவனை விட அவன் திறமையாக இருப்பான், அவனை புறக்கணிச்சிருவாங்க. ஏன்னா அவன் நம்மால் இல்லைல்ல, அவன் நம்ம ஜாதி இல்லைல்ல. இன்னைக்கு இது தானே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பழைய ஏற்பாட்டை போதிக்கிறதுனால, பழைய ஏற்பாட்டையே சொல்கிறதுனால, பழைய ஏற்பாட்டுக்காரன் ஜாதி வெறி நான் இருக்கிறதுனால இவனுக்கும் அந்த ஜாதி வெறி, ஜாதி புத்தி.
அதுக்கு தானே ஆபிரகாம் வந்து கல்யாணம் பண்ணும்போது ஈசாக்குக்கு சொந்தக்காரன் பொண்ணை எடுத்தான். அப்போ நாங்களும் சொந்தத்துக்கு எடுத்துக்கிறோம், தப்பு இல்லைன்னு உதாரணம் சொல்கிறானே. பழைய ஏற்பாட்டு புத்தி தானே அவனுக்கு வருது. பழைய ஏற்பாடை கடைப்பிடிக்கிறதுனால தானே, அதை சொல்லிக்கிட்டே திரிகிறதுனால, அதுவும் இதுவும் வேற்றுமை இல்லாமல் சமமாக போதிக்கிறதுனால இன்றைக்குள்ள கிறித்தவனா இல்லை. புதிய ஏற்பாட்டு போதனை என்ன? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறார்கள் அல்லவா புதிய ஏற்பாடு சத்தியம். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பது தானே புதிய ஏற்பாட்டு சத்தியம். சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க என்று சொல்வது தானே புதிய ஏற்பாட்டு சத்தியம். இந்த வேறுபாடு தெரியாதனால மண்ணையும் சோத்தையும் சேர்த்து குழப்பி இன்னைக்கு உள்ள ஊழியர்கள் பேசுறதுனால, போதிக்கிறதுனால, சொல்றதுனால சபைகள் முழுவதும் இன்னைக்கு ஜாதி வெறியா இருக்கான். இதுல ஒருத்தன் ஜாதியை ஒழிப்போம்னு ஒருத்தன் வர்றான். ஜாதியை ஒழிப்போம், சங்க நிறுவிருக்கேன், இதில் வந்து எல்லாரும் இவ்வளவு ரூபா கட்டுங்க, ஜாதியை ஒழிப்போம்னா எப்படிடா ஒழிக்க முடியும்? உபதேசம் இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. சத்தியத்தை சொல்லு, சத்தியம் அவனை விடுதலையாக்கும். சத்தியத்தை சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. சில மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ பேரை குறை சொல்கிறான். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. ஒரு 4-5 மீடியாக்கள் வந்து சொல்லி வச்சுக்கிட்டே நாங்கள் வந்து வறுக்கிறோம், நாங்கள் வந்து இவங்களை நாங்கள் புடம் போடுறோம், இவங்களை நாங்கள் வந்து எரிக்கிறோம், இவங்களை நாங்கள் குறை சொல்கிறோம். இதுக்காகவே சேனல் இருக்குது, இதுக்காகவே சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் தேவ பிள்ளைகளே, குறை சொல்கிற அவங்க நிறைவை சொல்லுன்னு சொல்கிறேன். நிறைவை சொல்லும் போது குறைவு தன்னால் தெரிஞ்சிடும், தன்னால் விளைகிறோம். நிறைவை சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் குறையே சொல்லிக்கிட்டு இருந்தா குறை தான். குறை சொல்கிற நீ நிறைவை சொல்லு. இருட்டு ரூம்பு இருட்டு தான், நான் வரும்போது இருட்டு தான். என்ன செய்யணும்? ஒளியை கொண்டு வரணும், வெளிச்சத்தை கொண்டு வந்தால் இருள் தன்னால் போயிடும். ஆகவே இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் அவன் சரியில்லை, இன்னொரு மனைவியை கூட்டிகிட்டு ஓடிட்டான், இவனை போஸ்கோ சட்டத்தில் கைது பண்ண போகிறாங்க, இவன் அப்படி போகிறான் இப்படி போகிறான், அடியேங்கப்பா பெரிய அதெல்லாம் நிசந்தான் உண்மைதான். அப்போ அதுக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சுருக்க? ஜாதி ஒழிப்போம், ஜாதி கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கா, ஜாதி சரியில்லை, சரி அதுக்கு நீ என்ன செய்யணும்? சரியில்லைன்னா உன் சங்கத்தில் சேர்ந்தா சரியாயிருமா? இவன் சொல்கிறான் அவனுக்கு பொண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான், இவன் சொல்கிற யோசனை. சத்தியத்தை சொல்கிறான், சத்தியம் அவனை விடுதலையாக்கும். பொண்ணை கொடுக்குறதுனால ஒருத்தன் மாறிடுவானா? ஏன் உன் ஜாதிக்குள்ளேயே நீ பொண்ணை கொடுத்து எடுக்கிறிய, டைவர்ஸ் ஆகலையா, வெட்டு குத்து நடக்கலையா, பிரிவினை இல்லையா, அங்கே தவறுகள் நடக்கலையா? அவன் நல்லவனாக இருந்தால், நல்ல ஒரு ஆண்டவனுடைய பிள்ளையாக இருந்தால் அவன் ஒற்றுமையாக இருப்பான். இதே மற்ற எந்த இடமா இருந்தாலும் அவன் கர்த்தருடைய பிள்ளையா, ரட்சிக்கப்பட்டவனா, ஆவிக்குரிய பிள்ளைகளா? இதை பார்க்கறத விட்டுட்டு நம்ம ஆளான்னு பார்க்குறான். ஒரே தகுதி நம்ம ஜாதியா, நம்ம ஆளா, அதுவும் தவறு. அந்த மாதிரி ஜாதிகளை ஒழிக்கணும், ஜாதி இல்லாமல் தெரியாமல் பொண்ணை கொடுக்கணும், மீறி கொடுங்கன்னு சொல்கிறதும் தவறு, அதுவும் தவறு நான் சொல்கிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை போதி. சத்தியம் அவனை என்ன செய்யும்? சத்தியம் விடுதலை வைக்கிறோம். நீ விடுதலையாக்குறதுக்கு நீ யாரு? கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு முக்காடு, மோசேயின் ஆகமங்கள் முக்காடு, அந்த முக்காட்டிலேயே இருக்காங்க, விடுதலை இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் 17 கர்த்தர் தாப்பா அதை விடுதலை பண்ண முடியும், அவர் தாப்பா ஆவியானவர். ஆகவே அபிஷேகம் பெற்ற பிறகுதான் விடுதலை. இப்போ பேதுரு கூட பாருங்கள், யூதன் தான். இப்போ வந்து புறஜாதி வீடுகளில் வந்து சாப்பிட்டு வித்தியாசம் இல்லாமல் சாப்பிட்டவன் தான். ஆனால் யூதர்கள் வரும்போது கொஞ்சம் அவனை பிரியப்படுத்துறதுக்காக பல்ட்டி அடித்தான், மாயமாலம் பண்ணான். இதை பவுல் பார்த்து முகமுகமாக எதிர்த்தான் இருக்கு. கலாத்தியர் 2 இருக்கு. முகமுகமாக எதிர்த்தேன். எப்போ நம்ம ஊழியக்காரங்களாக இருந்து சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது
நீ புறஜாதிகளை வந்து தீட்டா நினச்சி இனத்தை பிரியப்படுத்துறதுக்காக நீ பல்ட்டி அடிக்கிறியன்னு முகமுகமாக எதுத்தான். அது பேதர் ஒத்துக்கிட்டான், உண்மைதான், தப்பு தான் ஒத்துக்கிட்டு கடைசியில் 2 பேதர் 3ஆம் அதிகாரம் கடைசியில் பவுலை மெச்சி தான் அவன் நிறுவத்தை அவன் நல்ல நிறுவம் தான் எழுதுனான். அவன் படிங்கன்னு. அந்த மாதிரி சில தவறுகள் தெரியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் செய்தாலும் மனப்பூர்வமாக நம்ம செய்யக்கூடாது. திரும்ப நம்ம வெளியரங்கமாக வந்துடணும், சத்தியத்துக்கு வந்துடணும். கொர்நேலியு வீட்டில் பரிசுத்த ஆவியானவரே இறங்குறாருயா. அங்கே அவன் 2 நாள் தங்கி சாப்பிட்டுட்டு வர்றான். உடனே யூதர்கள் முழுவதும் சண்டைக்கு போகிறாங்க. ஏண்டா புறஜாதி வீட்டில் போய் தின்னுட்டு வர்றியன்னு. அப்போ இவன் விளக்கம் சொல்கிறான், நம்ம மேலே ஆதியில் ஆவியானவர் இறங்கினது போல அவங்க மேலேயும் இறங்கினார். நேரடியாக பார்த்தேன். தேவன் நம்மளை இணைச்சிருக்கும் போது நாம் பிரிக்க நாம் ஏமாத்துறோம். அதுக்கு பிறகு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த ஆவியானவர் தான் அங்கே விடுதலை கொடுக்குறாரு, சத்தியம்தான் அங்கே விடுதலை கொடுக்குதே தவிர நீ சங்கம் வைக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. சங்கத்தில் பணம் கொடுத்துட்டா ஆகுமா? அவன் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் லந்து கிண்டலு கொடுமை எல்லாம் சிரிப்பு இப்படி தான் இருக்குது. அவன் எப்படி அவன் தேவ மனுஷன்னு எப்படி சொல்ல முடியும்? லந்து அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, பொம்பளை மாதிரி ஆடுறது, என்னடா அது? ஆகவே இன்னைக்குள்ள நாதாரியை எவனையும் பின்பற்ற வேணாம், சத்தியத்தை சொல்லு, சத்திய அவனை விடுதலையா. ஜாதிகள் யாரும் ஒழிக்க முடியாது, ஜாதிகள் ஒழிக்க முடியாது. அதாவது யூதன் என்று ஒன்றுமில்லை, யூதன் தான் ஒன்றுமில்லை. கிரேக்கன்னா அது ஒரு ஜாதி தான், ஆனால் ஒன்றுமில்லை. அடிமை தான், ஆனால் ஒன்றுமில்லை. பணக்காரன் தான், ஒன்றுமில்லை. கிறிஸ்து இயேசுக்குள் வரும்போது ஒன்றாக இருக்கிறாங்க ஆவிக்குரிய வகையில். அப்போ வெளிப்படையாக பணக்காரன் தான், ஏழை தான், யூதன் தான், கிரேக்கன் தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது, சத்தியத்தில் உபதேசத்தில் வரும்போது ஒன்றாயிடுறான். அதுதான் அப்போஸ்தலனுடைய விளக்கம், அதுதான். ஆகவே இன்னைக்கு உள்ள ஜாதிகளை எப்படி ஒழிக்க முடியும்? அவன் தொழிலில் ஜாதி வந்ததாக பல விளக்கம் கொடுத்துருக்கேன். ஜாதிகள் கடவுள் படைக்கலை. பிறக்கும் போதே இந்த ஜாதியில் அவன் பிறக்கணும்னு கட்டளை இல்லை, வர்ணம் கிடையாது. கடவுளுடைய படைப்புகள் எல்லாம் ஆதாமிலிருந்து வந்தாங்க. ஆதாம் எந்த ஜாதி? உலகத்திலே 2 ஜாதின்னு ஒரு கவிஞர் சொன்னான். என்ன ஜாதி? நீ ஆண் ஜாதி, நான் பொன் ஜாதி. இந்த 2 ஜாதி. அதுலேயும் மீறி திருமூலர் சொன்னாலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னாங்க. முஸ்லீம் சரி, யூதர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, ஆதாம் ஏவாளில் இருந்து தான் எல்லாம் வந்தாங்கன்னு சொல்லி 90% ஒத்துக்கிறாங்க. கண்ணதாசன் கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். ஆதி மனிதன் காதலுக்கு பின்பு அடுத்த ஜோடி இதுதான், ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்பு அடுத்த ஜோடி இதுதான், ஆதாம் ஏவாள் தான் முதல் ஜோடின்னு ஒத்துக்கிறானே. அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதுனது அவன் தானே. கடைசியில் அந்த அர்த்தத்துக்குரியவர் இயேசு ஒருவர் தான், என்னும் எழுத்துமெல்லாம் இவர் தான், இவரை எல்லாரும் நம்புவோம்னு சொல்லிட்டு குடிக்காம எழுதின புஸ்தகம் இயேசு காவியம். திருச்சியில் கத்தோலிக்க சபை அது வெளியிட்டாங்க. அதோட செத்தா இருப்பாங்க. ஆண்டவர் அறிக்கையிட்டு தான் செத்தார். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மதங்கள், எல்லா நாடுகள், எல்லா தேசங்களுக்கும் உள்ள மக்கள் முழுவதும் ஆதாமுடைய ஊற்றிலிருந்து வந்தவங்க தானே. ஆதாம் வந்ததுலேருந்து ஜலத்திலிருந்து வந்தவங்க தான். வேற்று கிரகத்திலிருந்து யார் வந்தாங்க? அப்போ மதங்கள் முழுவதும் ஆதாம் ஏவாளிலிருந்து மருவி வந்தது தானே. அதெல்லாம் பல முறை உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லியிருக்கேன். அதனால் யாரையும் வேற்று கிரகம், வேற்று மனிதர்கள், வேற்று சாமிகள், வேறு இருந்து ஒன்றும் கிடையாது. அறியாமல் முட்டாப்பையன் சொல்கிற வார்த்தையை நீ அறிவாளியை நீ சொல்லக்கூடாது. பாஷைகள் பிரிஞ்சது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பாஷைகள்லாம் பிரிஞ்சது நமக்கெல்லாம் தெரியும். அவன் என்னென்ன வேலை செஞ்சானோ அந்த வேலையால் அழைக்கப்பட்டான். அதுவே ஜாதியாக மாறிவிச்சு. இயேசு கடைசியில் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உயிர் தெழுந்து சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொல்கிறார். சீசரானவங்களுக்குள்ள ஜாதி இல்லை, ஜாதிகள் உண்டு, சீசராக்குங்க. சீசரானவங்களுக்குள்ள ஜாதி இல்லை. அந்த சீசரானவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பேர் என்னது சொல்லுங்க? அப்போஸ்தலர் 11:26
எத்தனை தடவை சொன்னாலும் தெரிய மாட்டாங்குதே உங்களுக்கு. 1000 தடவை சொல்லியிருக்கேன். சொல்லுங்கள், சொல்ல வேண்டியதானே. அவர்களுக்கு இயேசுவின் சீசர்களுக்கு முதன்னு போட்டிருக்கு. இயேசுவின் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிட்டு. அந்த கிறிஸ்தவர்கள் என்பது ஜாதி அல்ல, மதம் அல்ல, அது ஒரு சங்கம் அல்ல, எவனும் மனுஷ பிறவி அதை ஏற்படுத்துறதில்லை. இயேசுவின் சீசர்களுக்கு தான் அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. அதான் ஒரு ராஜா கிட்ட பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் பயந்து, ஏப்பா ஏறக்குறைய என்னை கிறிஸ்தவனாகிறதுக்கு நீ முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறான் அந்த ராஜா, அகிரிப்பா ராஜா. அப்போ பவுல் சொல்கிறான், ராஜா நீங்கள் மட்டும் இல்லை, இந்த கட்டுகளை தவிர எல்லாரும் என்னை போலாகும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டான்னா அங்கே ஜாதி கிடையாது, மதம் இல்லை, அங்கே எந்த வேற்றுமை கிடையாது. அப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கி உலகத்தில் இருக்கான்னா உண்மையாக கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. சில்லண்டிகை இந்த வித்தியாசம் தெரியாத இருக்கிற நாதாரிக்கு தான் ஜாதியை பார்க்குறானே தவிர, மதத்தை பார்க்குறானே தவிர, தோற்றத்தை பார்க்குற தீர்ப்பு சொல்கிறானே தவிர, அது பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு ஒரு இளவும் தெரியாதனால, வித்தியாசம் தெரியாதனால இன்னைக்குள்ள ஆள்கள் முழுவதும் தற்கூறிகளாக தலைவர்கள் ஆக்கிட்டாங்க. இதுதான் வேதனை. ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி கிடையாது, ஒரே ரத்தத்திலிருந்து வந்தாங்கன்னு புறஜாதிகளுக்கு பவுல் சொல்கிறான். அப்போஸ்தலர் 17:30 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே உருவாக்கி. அந்த வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 17:26 பாருங்க. கவனிங்க, இதில் எல்லாம் அடக்கம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களை, இதில் ஒரே வசனத்தில் எல்லாம் அடக்கம். ஒரே இரத்தத்தினாலே. கவனிங்க, இதில் என்ன விளக்கம் இருக்கு? ஏபி பிரிவு, இரத்த பிரிவு இருக்கான். ஆனால் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதுங்கும் குடியிருக்க செஞ்சிருக்காரு. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவங்க குடியிருப்பு எல்லைகளையும் குறித்து வச்சிருக்காரு. நீ லண்டனில் தான் இருக்கணும், நீ அமெரிக்காவில் தான் இருக்கணும், நீ இந்தியாவில் தான் இருக்கணும், நீ மலேசியாவில் தான் இருக்கணும், நீ சிங்கப்பூரில் தான் இருக்கணும். குறித்து வச்சிருக்காருப்பா நாட்டு. அந்த நாட்டுக்கு தக்கபடி அவன் முகரை மூஞ்சி நிறம் மாறுது, அவன் பாஷைகள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது. அதனால் இயேசு ஃபைனலாக சொல்கிறார், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொல்கிறார். அதான் ஒன்று இணைக்கிறார், எல்லாரையும் சீசராக்கி. பிதா குமார பரிசுத்த ஆவி நான் ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவளுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த உபதேசம் தாயா அவனை சுத்தப்படுத்தும். யோவான் 15:3 படிங்க. யோவான் 15:3 படிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாக இருக்கீங்க. அல்லேலூயா. மோசே சொன்ன உபதேசம் சொல்லலை, நான் சொன்ன உபதேசம். இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தினால இப்பயே நீங்கள் சுத்தமாயிட்டீங்கன்னு சொல்கிறாரு. இயேசுவின் உபதேசம் தாயா ஜனங்களை சுத்தப்படுத்த முடியும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவரை நியாயந்திருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் சொல்லி யோவான் 12:48 இருக்கு. இதுதான் எல்லா மக்களுக்கும் உள்ள கட்டளை. இதுதான் யூதன், இஸ்ரவேல, அப்படி இப்படி எந்த ஜாதி எந்த இதுவும் கிடையாது. இயேசு உயிர் திறந்த பிறகு பவுல் சொன்னால், நாங்கள் இனிமேல் அவரை யூதர்ன்னு சொல்ல மாட்டோம், யூதர்ன்னு அவர் கூப்பிட மாட்டோம். அவர் மரித்தோர்ந்து உயிர் திறந்ததுனால தேவகுமார்ந்து பலமாய் ரூபிக்கப்பட்டார்ன்னு ரோமர் 1:5 சொல்கிறான். அதனால் பவுல் சொல்கிறான், யூதனை ரசிக்கிறதுக்கு நான் யூதனை போல ஆனேன், கிரேக்கனை ரசிக்க கிரேக்கனை போல ஆனேன், புறஜாதிகளை ரசிக்க புறஜாதிகளை போல ஆனேன், நியாயப்பிரமாணம் உள்ளவனை ரசிக்க நியாயப்பிரமாணம் உள்ளவனை போல பேசினேன், நியாயப்பிரமாணம் இல்லாதவனை ரசிக்கிறதுக்கு இல்லாதவனை போல ஆனேன், எப்படியாகலும் சிலர் ரசிக்கப்படும்படி எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்னு சொல்கிறான். அதுதான்
அதனால் நமக்குன்னு ஒரு பிரிவோ ஜாதியோ, நமக்குன்னு ஒரு சங்கமோ, நமக்குன்னு ஒரு மேல் ஜாதி கீழ் ஜாதி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த சுடுகாடு வேறு இந்த சுடுகாடு வேறு, அந்த தெய்வம் கல்லறை வேறு இந்த இது வேறுன்னு தற்குறிகள் இன்றைக்கி சொல்கிற மாதிரி வந்து ஒரு 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 புரிதல் இல்லாமல் ஒரு பைத்தியக்காரங்க சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம சொல்லாமல் ஒரே ரத்தம், ஒரே தேவன், ஒரே ஜாதியாகைய அந்த ஆதாம் ஏவாள் கணக்கு இதில் தான் பிரிஞ்சு வந்திருக்கோம். இப்போ எல்லாரையும் ஒன்றாக்குறார். இதுதான் யார் ஒரே பாஷையும் ஆக்குறார் தெரியுமா? நீங்கள் ஆதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரே பாஷை இருந்தது, பிரிவினை உண்டாக்குச்சு. இப்போ இந்த அபிஷேகம் வந்த பிறகு ஒரே பாஷை, அந்நிய பாஷை, அதுக்கு பேர் நவமான பாஷைகளை பேசுவார்கள்னு சொன்னார். புதிய பாஷைன்னு அர்த்தம். இந்த நவமான பாஷை மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இதெல்லாம் நமக்கு இப்போ விளக்கி சொல்கிறதுக்கு விளங்குறது அளவில் இப்போ மெச்சூரிட்டி இல்லாதனால அதை அதிகமாக விளக்க முடியாது. பரலோகத்தில் போகும்போது எல்லாம் ஒரே பாஷையாக மாற்றுவேன்னு சொல்கிறார். நவமானதாக மாறிடும் சொல்கிறார். அதில் செப்பினி அவளை போட்டிருக்கு, ஒரே பாஷையாக மாற்றிடுவேன்னு சொல்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் யூதர்கள் வந்து மோசேயின் சீசர்கள்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வரல. இயேசுவின் சீசர்கள் ஆனவங்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்தது. ஆகவே இந்த குருடனுக்கு இயேசு தரிசனமாகிறாரு. இயேசு அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்குறாரு. 35ஆம் வசனத்தில் அவனை அவர்கள் புறம்பே தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்டு, யூதர்கள் அவனை புறம்பே தள்ளுறாங்க, தள்ளி விட்டாங்க பாருங்கள். அவன் சுகமானது எவ்வளோ பெரிய அற்புதம். அவனை இயேசு பார்க்குறாரு. கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். ஆண்டவரேன்னு சொல்லலாம், போதகர்னு சொல்லலாம், தீர்க்கதரிசின்னு கூட சொல்லலாம். ஆனால் தேவகுமார்னு எல்லாரையும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்போ அந்த தேவகுமார் என்று கேள்விப்பட்டியான்னு சொல்லும்போது, அப்போ அது யார்? விசுவாசமாக இருங்கன்னா தெரிஞ்சால் தானே விசுவாசம் இருக்க முடியும். எவ்வளோ விவரமாக கேட்குற பாருங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு? 37ஆம் வசனம் அவனை பார்த்து, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான். அல்லேலூயா. இதே சம்பவம் அப்போ இந்த யோவான் 4:26 சமாரியா பெண்ணுக்கு சொன்னார். அந்த அம்மாவும் புறஜாதி தான், தாழ்த்தப்பட்ட பொண்ணு தான், பரிதாபத்துக்குரிய அம்மா தான். இவனும் தாழ்த்தப்பட்டவன் தான், பிச்சைக்காரன் தான், குருடன் தான், தாழ்த்தப்பட்டவன் தான், ஒதுக்கப்பட்டவன் தான், தள்ளப்பட்டவன் தான். 2 பேருக்கு நேரடியாக தரிசனமாகிறாரு. நான் தான் தேவகுமாரன். லேலுயா. கிறிஸ்துன்னு சொல்கிறது தேவகுமாரன். தேவகுமாரன் சொன்னால் அதுக்கு அர்த்தம் கிறிஸ்து. அதனால தான் யூதர்கள் காலகாலமாக மெஸ்ஸியா என்ற அந்த கிறிஸ்து என்ற அவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவரே நேரடியாக வரும்போது சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1:11 இருக்குது. அதான் இயேசு கடுப்பாகி சொன்னார், ஏப்பா, என் பிதாவின் நாமத்தில் நான் வந்திருந்து என்னை ஏற்றுக்கிறாமல் இருக்கீங்க. வேறொருவே சுய நாமத்தில் வருவான், கர்த்தரை சொல்ல மாட்டான், பிதாவை சொல்ல மாட்டான், நான் தான் தெய்வம் சொல்லுவான், தெய்வத்துக்கு மேலே நான் தான் சொல்லுவான். அவனை தாப்பா நீங்கள் ஏற்றுக்கிற போகிறீங்கன்னு சொல்லி அந்தி கிறிஸ்துவை பற்றி இயேசு அவங்களுக்கு சொன்னார். அந்த மாதிரி தான் ஆக போகுது. 1 யோவான் 2:18 இன்றைக்கி அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்காங்க, அதனால் அது கடைசி காலம்னு அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. அந்தி கிறிஸ்து என்பது ஒருமை, அந்தி கிறிஸ்துக்கள் என்பது பன்மை. அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் என்பது பன்மை, அந்தி கிறிஸ்து என்பது ஒருமை. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அவன் பின்னாடி வருவான், அதுக்கு முன்னாடியே ஓசை வருது. என்ன ஓசை? அந்தி கிறிஸ்துடைய சுபாவம் என்ன, பழக்க வழக்கம் என்ன, அவன் புத்தி என்ன? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கேட்டின் மகன் பாவ மனுஷன் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்காருவான், தன்னைத்தான் தேவன் என்று காண்பிப்பான்,
தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவான். அடையாளம் பவுல் சொன்னான். இந்த அடையாளம் இன்னைக்குள்ள போதகர்களுக்கு இருக்கா என்பதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆவியில் அவன் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பிஷப்புன்னு சொல்கிறான், அது ஒன்றே போதும் உங்களுக்கு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் பிஷப்புன்னா பேராயர்னு அர்த்தம். பேராயர்னா ஆயர்களுக்கெல்லாம் பெரிய ஆயர் நான் தான். இதுக்கு சொந்தக்காரர் இயேசு ஒருவர் தான். அப்போ சொல்ல அதை சொன்னாங்க எபிரேயர் 13:20, 1 பேதுரு 5:4 சொன்னாங்க. பிரதான மேய்ப்பர் வரும்போது வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள், ஆடுகளின் பெரிய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாங்க. அப்படி பேராயர் உயிரோடு இருக்கும்போது, நானே நல்ல மேய்ப்பன் சொல்லவர் உயிரோடு இருக்கும்போது, பிரதான மேய்ப்பர் உயிரோடு இருக்கும்போது, நானும் பேராயர் தான், நானும் கண்காணி தான், நானும் பேராயர்னு சொல்லி அவருக்கு ஈக்குவலா, இன்னும் சொல்ல போனால் அவருக்கு மேலே தன்னை உயர்த்திக்கிட்டு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு தெரிகிறான்னா, இதை விட ஒரு அடையாளம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வேணுமா? அவன் யார்? பேராயர்னு சொன்னாலே அவன் யார்? அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி. நீங்கள் நிறைய பேராயர்களாட்டி எங்கப்பா இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து ஆர்சியில் சொன்னாங்க, அப்புறம் புரொட்டஸ்டாண்டில் சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் தப்பு எதிர்த்த பெத்தே கோசுக்காரங்க இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் பிஷப்பு. பிஷப்புன்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் இதில் புதிய ஏற்பாடு அடித்து வெளியிடுறாங்களே, அங்கே போய் பங்கு பெற்றேன், பேசினேன், சாட்சி கொடுத்தேன். எல்லாரும் நான் கிதியோன். எனக்கு சிரிப்பியே, கிதியோன்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? முந்திக்கிறீங்க நான் நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்தில் படி அவன் கதையை. என்ன 70 பிள்ளைகளாக நிறையா பொம்பளைகளை கெடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்கு. வேலைக்காரியை ஒப்பாட்டியாக வச்சுருந்தானா? கடைசியில் ஏபோத்து விக்கிரகத்தை செஞ்சு இஸ்ரேல் ஜனங்க எல்லாம் வழிபடுங்க கும்பிடுங்கன்னு சொல்லிட்டானா. கடைசியில் இஸ்ரேல் ஜனங்க அதனால சோரம் போனாங்கன்னே இருக்குது, பாகாலா அப்போ கும்பிட்டுட்டாங்கன்னு இருக்குது. அவன் வரலாறு அப்படி இருக்குது. ஆரம்பம் நல்லா இருந்தால் முடிவு நல்லா இருக்க வேணாமா? இதை அறிஞ்சவன் நான் கிதியோன்னு சொல்லுவானா? சொல்லுவானா? தாவீதை போல நடனமாடின்னு சொல்றியே, தாவீது யாருன்னு சொன்னா நீ சொல்லுவியாத? இன்னொருத்தன் மனைவியை கெடுத்தான், அவனை புருஷனை கொன்னான், நிறையா ஒப்பாட்டிகளை வச்சுருந்தான். நாத்தான் இருக்குது சொல்லி அவன் தவறுகளை சொல்லி உணர்த்துற அளவில் அவன் புரியாமல் கடினமாக வருஷ கணக்கில் சும்மா குற்றம் இல்லாத மனச்சாட்சியோடு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் உனக்கு தலைவனா? இருதயத்துக்கு கேட்டவன்னா முன்னாடி சொன்னார். சின்ன பையனாக இருக்கும்போது, இளவட்டமாக இருக்கும்போது அவன் நல்லவனாக இருந்தான். அப்புறம் ஆண்டவர் வெறுத்தார்ல, அவன் பிள்ளைய அடித்தார்ல இருக்கு. அப்புறம் சொல்ல ஆரம்பத்தில் சொல்கிறதுக்கு அப்போ கடைசியில் சொல்ல மாட்டாங்கிற. அதனால் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவங்களாக அழைக்கப்பட்டு யூதர்களாய் மாறிப்போன, இஸ்ரேல் ஜனங்களாய் மாறிப்போன, பழைய ஏற்பாட்டை தூக்கி பிடிக்கிற மக்களே, திருந்துங்க, மாற்றிக்குங்க, உங்களை மாற்றிக்குங்க. ஆகவே நான் கிறிஸ்தவன் சொல்லி பழகு. கிறிஸ்து அவர், நான் அவன், நான் அவர், நான் அவர்கள், நாங்கள்லாம். அவர் கிறிஸ்து, நாங்கள் அவர்கள், கிறிஸ்தவர்கள், அவருடையவர்கள் என்று சொல்லி பழகு. அப்படி சொல்லி பழகுனா ஜாதி, மதம், மொழி உனக்கு கட்டுப்படுத்தாது. அதுக்கு விரோதமாக நீ போக மாட்ட. அந்த உபதேசமே உன்னை மாறி. ஆகவே தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, நேரடியாக தரிசனம் கொடுக்குறீங்களேன்னு சொல்லி 38 உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இதுதான் இயேசு சொன்னார். அதை சொல்லி முடிக்கிறேன். காணாதவர்கள் காணும்படியாக, காண்கிறவர்கள் குருடராகவும் நியாயந்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்கிறார். பார்க்குறேன்னா உன்னை குருடராக்கிறதுக்கு வந்தேன். ஐயோ நான் குருடேன்னு சொன்னால் உன்னை பார்க்குறதுக்கு வந்தேன்னு சொன்னேன். பாருங்கள் எப்படி ஞானமாக பேசுகிறார் பாருங்கள். அர்த்தம் என்ன? இதனுடைய பொருள் என்ன?
எபேசியர் 1:19 படிங்க. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி இயேசு கிறிஸ்துவிடத்திலே தேவன் நடப்பித்த பலத்த சத்துவமாகிய வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய, அதாவது கிறிஸ்தவங்களிடத்திலே காண்பிக்கும்படியாக தம்மன் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மனக்கண்கள், இந்த கண் அல்ல, மனக்கண்கள். இந்த மனக்கண்கள் பிரகாசமாக இருந்தால் இந்த சத்தியங்கள் முழுவதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, மேன்மையை தெரிஞ்சுக்கிறீங்க, ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த மனக்கண்கள் பிரகாசமாகணும். ஆகவே வெளிப்படையான கண்கள் குருடனாக இருந்தாலும் இந்த மனக்கண்கள் பிரகாசம் உள்ளவன் அறிஞ்சிக்கிறவன் அதை குணமாக்கத்தான், அதை விடுதலையாக்கத்தான், அந்த குருடர்கள் பார்வை அடையிறதுக்கு தான் நான் வந்தேன். அதுக்கு அடையாளமாக வெளிப்படையான குருட்டை விடுதலையாக்குறார். அதுக்கு அடையாளம் வெளிப்படையான குருடையே நான் குணமாக்கும் போது உள்ளான குருடரை நான் குணமாக்க மாட்டேனா, விடுதலையாக்க மாட்டேனா, அந்த அர்த்தம் தான் அது. வெளிப்படையாக பார்க்குறேன்னு சொல்கிறதுனால நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னு சொல்கிறார் இயேசு. நீங்கள் காண்கிறேன்னு சொன்னதுனால நீங்கள் பாவம் செய்கிறீங்க. அவன் குருடேன்னு சொல்லும் போது அவன்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்கிறார். ஏன் இன்னைக்கு உள்ள சுவிசேஷங்களில் மக்கள் அறியல? ஏன் இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்க புரியல? இன்னைக்குள்ள போதர்களுக்கு நம்ம சொல்கிற சத்தியம் ஏன் விளங்கலை? நம்ம ஏதோ ஒரு வெள்ளைக்காரனை சொல்கிறோமா, ஒரு சங்கத்தை புதுசாக நிறுவுறோமா, இல்லை எவனோ சொல்லி கொடுத்தது சொல்கிறோமா, இல்லை ஏதாவது புதுசாக ஒரு தலைவரை அறிமுகப்படுத்துகிறோமா, ஒரு தலைமை இடத்தை புதுசாக நம்ம சொல்கிறோமா? இல்லையே. எல்லாமே வசனப்படி தான்ப்பா போகிறோம். கூட்டாமல் குறைக்காமல் அதில் உள்ளது அப்படியே போகிறோம். இயேசுவை தலைவர்னு சொல்கிறோம், தலைமை இடம் பரலோகம்னு சொல்கிறோம், வழிகாட்டிகள் ஆதி அப்போஸ்தலர்னு சொல்கிறோம், நம்முடைய பாடங்கள் நிருபங்கள் சொல்கிறோம். எதையுமே நம்ம உலக பிரகாரமாக எந்த மனுஷனையே என்னையை கூட முன்னிலைப்படுத்தலையே, படுத்தக்கூடாது. அப்போ ஏன் விளங்கலை, ஏன் புரியல? 2 கொரிந்தியர் 4:4 படிங்க, விளக்கம் இருக்குது. 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. பழைய ஏற்பாடு சுவிசேஷம் இல்லை, அது ஆகமங்கள், சரித்திர புஸ்தகங்கள். அது சுவிசேஷம் என்று அதை புஸ்தகம்னு அழைக்க முடியாது. சுவிசேஷம் சொன்னாலே அது இயேசு கிறிஸ்து தான் தொடக்கம், அவர் தான் ஆரம்பமே அவர் தான்னு மார்க் 1:1 ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்ம சொல்கிறது நம்பாததுனாலே, நம்ம சொல்கிறது கடைபிடிக்காதனாலே, நம்ம சொல்கிறது கேட்காதனாலே அவங்களுடைய மனதை அவங்க மனக்கண்களை பிரகாசமாக இராதபடிக்கு இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் எதை ஆக்கிட்டான்? மனதை குருளாக்கிட்டான். மனக்கண்கள்னு எல்லாருக்கும் இருக்குது, அந்த கண்களை குருளாக்கிட்டான் சாத்தான். அதனால் நம்ம சொல்கிறது புரியல. ஒருத்தன் வெளிப்படையான ஒரு குருடனுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எதை செய்தாலும் எல்லா ட்ரெஸ் போட்டாலும் புரியாது, பாவம் தெரியாது. அந்த மாதிரி தான் இன்றைக்குள்ள கிறிஸ்தவன் ஏன் தெரியாமல் இருக்கானா? மனக்கண்களை பிசாசு குருளாக்கிட்டான். இதை நம்பாதனால. என்னைக்கு இதை நம்புகிறானோ, நம்ப ஆரம்பிக்கிறானோ, ஆண்டவரே என் கண்களை திறந்து என்னைக்கு சொல்கிறானோ விடுதலை. லேலுயா. அதுக்கு தான் ஏன் சொன்னார், குமாரனை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த 3 விடுதலையும் புதிய ஏற்பாட்டு தான் வருது. ஆகவே இந்த சுவிசேஷ சத்தியங்களை கேட்டு மனம் திரும்பி ஒருத்தன் ஒப்பு கொடுத்தான்னா அவனுக்கு விடுதலை கிடைக்கும். வெளிப்படையாக இந்த குருடனை வச்சு ஆழமான காரியங்களை இயேசு விளக்குவதற்கு, இது இவன் செய்த குற்றமும் இல்லை, இவன் பெற்றோர்கள் செய்த குற்றம் இல்லை, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு இது பிறந்திருக்கிறான்னு சொல்லி
அவனை ஒரு உதாரணமாக காட்டி அடையாளமாக காட்டி முழு சத்தியங்களை இங்கே சொல்லியிருக்கிறார். அதில் நான் தெரிஞ்சதை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை என் மூளைக்கு எட்டினதை தப்பாக சொல்லலை, எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். ஆண்டவர் சொன்ன காரியங்கள்லாம் அவ்வளவு ஆழமாக இருக்கும். எளியவர்களாகிய நமக்கு புரிஞ்ச அளவில் தான் நம்ம சொல்ல முடியும். புரியாதது சொன்னால் தப்பு, செட்டப் பண்ணி சொன்னால் தப்பு, ஒட்டி சரி கட்டி சொன்னால் தப்பு. உள்ளது உள்ளபடி தெரிஞ்ச அளவில் சொல்கிறது தப்பு இல்லை. இப்போ இந்த அளவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னும் வெளிச்சங்கள் வரும்போது நிறையா பேசுவோம். இன்னும் வர வர பேசிக்கிட்டே இருப்பேன். வர வர ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். எனக்கு இப்போ இந்த முந்தி பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அடுத்து 10ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். ஆரோக்கியராஜ் ஐயா அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிறைவு ஜெபம். நல்ல பிதாவே